ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு இஞ்சி கொத்து பணியாரம், நல்லா கிறிஸ்பியாக மொறுண்டு, அதே நேரத்தில் வாயில் போட்டால் கரைகிற அளவுக்கு சாஃப்டான பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 kg மைதா மாவுக்கு 150 கிராம் சுகர் நான் பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 150 கிராம் சுகர், அதே மாதிரி 150 கிராம் நெய் வந்து சாப்பாடு நெய்யை உருக்கி இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து சாப்பாட்டு நெய்யை 150 கிராம் நான் தனியாக எடுத்திருக்கேன். அதை நல்லா சூடு பண்ணி நெய் வந்து நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இதில் அந்த சூடான நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த நெய்யை ரொம்ப கொதிக்கும், அதனால் கையை விட்டுறாமல் ஒரு ஃபோர்க் வச்சு நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம இப்போது பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப வந்து குழப்பணுன்னு ஆகிடும். பிசுன்னு ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு திரட்டவே வராது. ஸோ ஏன்னா சீனி சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் இலகி வரும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக நீங்கள் கையை வச்சு போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா ஊற்றி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டலை, நம்ம கையிலையும் ஒட்டலை. அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து மாவு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக பரோட்டா உருட்டுற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நல்லா மறுபடியும் பிசைஞ்சிட்டு ரோல் பண்ணி அதை வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணணும். அது கொஞ்சம் திக்காக நம்ம திரட்டிக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் பணியாரம் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப மெல்லிஸாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப வந்து முறுக்கு மாதிரி கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்காது, ஆனால் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும். அந்த அளவுக்கு திக்னஸ் இருந்ததுக்கப்புறம் ஓரம் எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக கட் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேல் பக்கம் கீழ் பக்கம் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. இதை வந்து சின்ன சின்ன ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணுறேன். இப்போ நான் வீடியோவில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சில பேர் நடுவில் வந்து கட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். எனக்கு வந்து இந்த சைடில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி தான் நான் செஞ்சுருக்கேன். இது ஒரு விதமாக நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. எங்கள் வீட்டில் வந்து இப்படி செஞ்சு தான் பழக்கம். அதனால் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி சைடில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 பேட்ச் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் சூடு வரட்டும். சூடு வந்ததுக்கப்புறம் எண்ணெயை வந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். இந்த பணியாரம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா பணியாரத்தோட கலர் வந்துடும், உள்ளுக்குள்ளே வந்து வேகாது. ஸோ நல்லா எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக வச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அதில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான இஞ்சி கொத்து பணியாரம் ரெடி ஆகிடும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன் அப்படின்னா இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். இது ஒரு சைடு பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம மீதியையும் இதே மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ பெரட்டி விட்டுக்கணும். அப்போ தான் 2 சைடும் ஈக்குவலாக ஃப்ரை ஆகும். 2 பக்கமும் நல்லா ஈக்குவலாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இஞ்சி கொத்து பணியாரம் ரொம்ப சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.